இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், இன்றும் மாறாதவர். அவருடைய வார்த்தைகள் நம்மளுக்கு போதுமானவைகளாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நம்மளுக்கு எது இருந்தாலும் இல்லைனாலும் கர்த்தருடைய வார்த்தை இருக்கும் பொழுது அந்த வார்த்தை ஒரு மனிதனை உயர்த்தும், அந்த வார்த்தை ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துங்க. சங்கீதம் 126 அதிகாரம் 5வது வசனத்தில் எப்படி படிக்கிறோம்? கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். நீங்கள் எதையெல்லாம் செய்கிறீர்களோ அவைகள் எல்லாம் விதைப்பாய் இருக்கிறது. வாட் எவர் யூ டூ இஸ் வாட் யூ சோ. இந்த வசனத்துல படிச்சோம், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். சோயிங் இஸ் யூசுவலி பெயின்ஃபுல். விதைப்பு வலி நிறைந்தது, ஆனால் அறுப்போ ஆனந்தமானது. கம்பீரத்தோட அறுப்பார்கள் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அவர்கள் மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட அறுப்பார்கள், நல்ல பாடல்களை பாடிக்கொண்டே அறுப்பார்கள். they will reap with joy. மகிழ்ச்சியுடன் அறுப்பார்கள் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுடைய கண்ணீர் எல்லாம் களிப்பாக மாறும், உங்களுடைய புலம்பல் எல்லாம் பாடலாக மாறும். எப்பவுமே ஒரு விதையை விதைச்ச உடனே நம்ம அறுவடையை பார்க்க முடியாது. சில நாட்கள், சில மாதங்கள், சில வருஷங்களுக்கு அப்புறம் தான் அதில் வருகிற கனிகளை பார்க்க முடியும், அறுவடையை பார்க்க முடியும். அது கால தாமதம் ஆகிறது அப்படின்றதுக்காக அந்த விதை முளைக்கவில்லை, அந்த விதை பலன் தரவில்லை என்று அர்த்தம் கிடையாது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும், நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு செயலும் கண்டிப்பாக உங்களுக்கு பலனை தரும். விதைக்கும் பொழுது அது ஒரு வழியாக இருக்கலாம், ஆனால் பலனை நீங்கள் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அது ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக, கம்பீரமாக இருக்கும். அதற்கு ஒரு சில டைம் எடுக்கும், அதற்கு ஒரு சில காலங்கள் எடுக்கும். ஆகவே அந்த காலத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், தொடர்ந்து விதைத்து கொண்டே இருங்க, தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் ஒரு விதைப்பாக இருக்கிறது. டுடே sow your time, love, your efforts, your work, your education, everything into God's presence. தேவ பிரசன்னத்தில் உங்களுடைய படிப்பு, உங்களுடைய நேரம், உங்களுடைய பணம், உங்களுடைய உழைப்பு எல்லாவற்றையும் நீங்கள் விதைத்து கொண்டே இருங்கள். நீங்கள் செய்கிறதெல்லாம் செயல், வேலை அப்படின்னு நினைச்சு செய்யாமல் அவைகள் எல்லாம் விதைப்பு என்ற எண்ணத்தோடு நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் யார் இடத்துலையாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு விதைப்பு. இட் இஸ் a sowing time. நீங்கள் எவைகளெல்லாம் விதைக்கிறீர்களோ அவைகளை எல்லாவற்றையும் அறுப்பீர்கள். நீங்கள் எவைகளை அறுக்க விரும்புகிறீர்களோ அவைகளை விதையுங்கள். உங்களுடைய நேரத்தை எந்த அளவுக்கு விதைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நேரத்தை உங்களால் அறுவடை செய்ய முடியும். உங்களுடைய பணத்தை எந்த அளவுக்கு விதைக்கிறீர்களோ, உங்களுடைய தாளந்தை, உங்களுடைய அர்ப்பணிப்பை, உங்களுடைய உழைப்பை, உங்களுடைய படிப்பை எந்த அளவுக்கு நீங்கள் விதைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அறுவடை செய்ய முடியும். ஒருவேளை விதைக்கிற நேரம் கொஞ்சம் வலி நிறைந்த நேரமாக இருக்கலாம், கண்ணீரோடு விதைக்கலாம், கேள்விகளோடு விதைக்கலாம், சந்தேகத்தோடு விதைக்கலாம். ஆனால் அறுவடை செய்யும் பொழுது இவைகள் எல்லாவற்றையும் ஓவர்டேக் பண்ணுற ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு கம்பீரம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் என்பதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம். ஆகவே இப்போ இருக்கிற கண்ணீரை பார்த்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் விதையுங்கள், அறுவடை உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கும் கூட ஒரு அறுவடையின் நாளாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துங்க.